ரைட் சைடு வந்து 0 ஆயிரும். அப்ப லெஃப்ட் சைடு இருக்கிறது டெரிவேட்டிவ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா டைரக்டா dy by dx வச்சுக்கிறீங்க. So how to is possible. அதாவது y equal to 3y squared plus x squared இருந்தா dy by dx ன்னு டைரக்டா எழுத முடியும். சரிங்களா? dy by dx equal to d by dx தான் சொல்லிட்டு எழுதலாம். பட் இங்க ரைட் ஹேண்ட் வந்து கான்ஸ்டன்ட் டைம் இருக்குது. அப்ப இது எப்படி எழுத வேணும்? d by dx of 3y cube plus d by dx of x squared equal to d by dx of 5. சரிங்களா? இந்த 5ஓட கான்ஸ்டன்ட் அதோட டெரிவேட்டிவ் பார்த்தீங்கன்னா 0 ஆயிடும். ஸோ இங்கே போட்டது நீங்கள் கரெக்டு 9y ஸ்கொயர் போட்டிங்கன்னா அது கரெக்டு 9y ஸ்கொயர் இன்ட்டு dy by dx போட்டிங்க வெரி குட் கரெக்டு. இங்கே ஏதாச்சும் 2x போட்டிங்க அதுவும் கரெக்டு 2x போட்டிங்க அதுவும் கரெக்டு. ஈக்குவல் என்ன பண்ணணும் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுட்டு இதுலேருந்து dy by dx கண்டுபிடிக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க dy by dx ஈக்குவல் டுன்னு போட்டு எழுதிக்கிறீங்க. இட்ஸ் நாட் பாசிபிள். ஓகே ஈக்குவல் டு 0 தேர்ஃபோர் dy by dx ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் -2x இங்கே வரும் -2x divided by 9x squared denominator வந்துரும். denominator வந்து 9x squared. இதுதான் நம்மளுடைய dy by dx ஓட ரிசல்ட். இட்ஸ் கிளியர்? ஓகே ஓகே. அப்ப அதை ரீஅரேஞ்ச் பண்ணி போட்டலாமா? மீதி 14 அண்ட் 18 இல்ல அதை நான் கம்மி பண்ணி காட்டுறீங்களா? அது கொஞ்சம் காமிக்கிறீங்களா? அது எப்படி அது 14 18 எப்படி சிம்பிளிஃபை பண்றது? ஓகே நீங்க போட்டது ரைட் ஹேண்ட் சைடு வந்து 3 இங்க கொண்டு வந்துட்டீங்களா? ஓகே குட். ஓகே இங்க 0 வச்சிட்டீங்க. ஓகே குட். இப்போ நம்ம போடலாம் பாருங்க. இங்க 0 வச்சிட்டீங்க. அங்க கப் பண்றோம் பாருங்க. இங்க நீங்க dy by dx எழுதக்கூடாது. 0 வந்து வச்சுக்கணும். அதுதான் மிஸ்டேக் பண்ணீங்க. கொஞ்சம் கிளியரா பாத்துங்க. dy by dx இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் டைரக்டா எழுத முடியாது. அதுல உள்ளுக்குள்ளே இருக்கும். அதுல இருந்து நம்ம பயன் பண்ணி எலாபரேட் பண்ணி கொண்டு வரணும். சரி ஃபர்ஸ்ட் ஒன் இங்க இருக்குது. இது அப்படியே போறேன். நீங்க போட்டுக்கிறீங்க. இருந்தாலும் கொஞ்சம் நானும் போட்டு பார்க்குறேன். என்ன வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து uv மெத்தேடு. அப்போ என்னாச்சு 1 இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் டெரிவேட்டிவ் 2y இன்ட்டு dy by dx. இதை ஃபர்ஸ்ட் டைமோட ரிசல்ட் எழுதிக்கிறீங்களா? எக்ஸ் இல்லையே u இன்ட்டு v மெத்தேடு மறந்துட்டீங்களோ? u இன்ட்டு v மெத்தேட் அதான் பக்கத்தில் இருக்கு. இங்க இருக்குதா இந்த டைம் கரெக்டுங்களா? சூப்பர் வெரி குட். அதான் இங்க எழுதிக்கிறேன். சூப்பர் வெரி குட். அடுத்து என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் 5. அப்போ என்ன பண்ண போறீங்க பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டெரிவேட்டிவ் 2y இன்ட்டு ஒய் பவர் 5 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் பவரோட 5 டெரிவேட்டிவ் ஒய் பவர் 4 இன்ட்டு dy by dx. ஓகே செகண்ட் டைம் ஓவர். தேர்ட் டைம் வந்து எக்ஸ் கியூப். எக்ஸ் கியூபோட டெரிவேட்டிவ் பார்த்தீங்கன்னா 3x ஸ்கொயர். லாஸ்ட் டைம் வந்து கான்ஸ்டன்ட் டைமோட டெரிவேட்டிவ் 0. அப்போ அது 0 விட்டுறலாம். ஈக்குவல் டு 0ஓட டெரிவேட்டிவ் 0ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? சரி இதில் எது dy by dx டேமு? இந்த டேமு dy by dx, அப்புறம் இந்த டேமு dy by dx. அப்போ இந்த ரெண்டு டேமும் மட்டும் வச்சுட்டு மீதி இருக்கிற இந்த டேம் இருக்குதுல அந்த 3 டேமும் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ என்னாச்சு அந்த ரெண்டு டைம் இங்கே சொல்லிட்டேன். அப்போ 2xy இன்ட்டு dy by dx ப்ளஸ் 5x ஸ்கொயர் y பவர் 4 இன்ட்டு dy by dx ஈக்குவல் டு இந்த y ஸ்கொயர் வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்தால் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இந்த 2x y பவர் 4 இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் 2x y பவர் 5. அதே மாதிரி 3x ஸ்கொயர் டைம் இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் 3x ஸ்கொயர். சரி டவுட் இந்த ஸ்டெப்ல என்ன டவுட் இருக்குதுங்களா? இல்லை. சரி அப்போ இது ரெண்டுக்கு காமன் டைம் என்ன? ரெண்டுக்கு காமன் டைம் பார்த்தீங்கன்னா dy by dx, இதுவும் dy by dx. அப்போ வெளியே எடுத்துட்டா dy by dx வெளியே எடுத்துருவீங்க. இங்கே என்ன நடக்கும் 2xy ப்ளஸ் 5x ஸ்கொயர் ஒய் பவர் 4. ஓகே ஆல்ரெடி லெஃப்ட் சைடு இருக்குது ரைட் சைடு இருக்குது. ரைட் சைடு அப்படியே தான் இருக்கும். அப்போ என்னென்னலாம் தேர்ஃபோர் dy by dx ஈக்குவல் டு ரைட் சைடு வேல்யூ டிவைட் பை இந்த லெஃப்ட் சைடில் இந்த வேல்யூ டினாமேட்டருக்கு வந்துடும். அப்போ என்னாச்சு மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2x ஒய் பவர் 5 மைனஸ் 3x ஸ்கொயர் ஓவரால் டிவைட் பை அந்த டைமோட வேல்யூ என்ன 2xy ப்ளஸ் 5x ஸ்கொயர் ஒய் பவர் 4. இவ்வளோ தான் கணக்கு. இதுதான் நம்மளுடைய கொஸ்டின் நம்பர் 14ஓட ஆன்சர். ஓகே ஓகே.
சரி, அப்போ 18 போட முடியுமா? 18 நானே ட்ரை பண்ணி சொல்லட்டுங்களா? 18 நான் ட்ரை பண்றேன். 18 எகைன் ட்ரை பண்ணி அனுப்புங்க பார்க்கலாம்.